இன்றைக்கி காலையிலேருந்து இந்த விஷயந்தான் சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது டிவிகே ஆதரவாளருக்கும் என்டிகே ஆதரவாளருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகுது. அதாவது டிவிகே ஆதரவாளராக செயல்படும் நெல்சன் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் சமீபத்தில் சில வீடியோக்களில் நாம் தமிழர் கட்சியை தாக்கி பேசினதாக சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட சீமானாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நெல்சன் அப்படிங்கிற நபர் வீடியோ போட்டிருக்கார் போல். அதற்காக தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த ராஜா பேரோன் அப்படிங்கிற அந்த நபர் இவரோட வீட்டுக்கே, அதாவது நெல்சன் அவர்களுடைய வீட்டுக்கே போய் முதல்ல பேச்சுவார்த்தையில் ஈடுபடுற மாதிரி ஈடுபட்டு அதன் பிறகு கைகலப்பாகி அதுலேயும் பேக்கில் ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ராஜா பேரோன் அப்படிங்கிறவர் யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சத்து மருந்து மாதிரி விற்பார் போல். அது ஏதோ ஒரு மாவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபுட் லைசன்ஸ் இல்லாமல், ஜிஎஸ்டி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் தான் அவங்க இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நெல்சன் ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. ஆனால் ராஜா பேரோன் எல்லாமே லைசன்ஸ் வாங்கி தான் நாங்கள் பண்ணுறோம், அதை தட்டி கேட்குறதுக்காக தான் நாங்கள் போனோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் அந்த பேச்சுவார்த்தை அப்படி தான் நடந்திருக்கு, அந்த வீடியோக்களும் வெளியாகிட்டு இருந்தது. ஆனால் அது கைகலப்பாகி அதன் பிறகு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே வன்முறை தீர்வாகாது. அவங்க நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா, அந்த குற்றச்சாட்டு பொய்யானது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கலாம். இப்போது அந்த நெல்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக கிட்ட சாட்டையும் சீமானும் காசு வாங்கிட்டு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தான் ஆதாரம் கொடு அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதுலேயும் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தீங்கன்னா நீ ஆதாரம் கொடு அப்படின்னு அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் நெல்சன் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் சீமான் 15 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காரு, நிலம் வாங்கியிருக்காரு, அதுவும் அவரோட ஒய்ஃப் பேர்லேயே வாங்கியிருக்காரு. அவருக்கு பெட்ரோலுக்கே காசு இல்லை, இதுக்கே காசு இல்லை, கட்சி நடத்தவே காசு இல்லை அப்படின்னு வெளியில் தான் திரள் நிதி வசூல் பண்ணுறாங்க. 15 கோடி அவருக்கு எங்கேருந்து வந்தது? அதுக்கு முன்னாடி தான் அவர் முதலமைச்சரை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு, அதனால் அப்படி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நெல்சன் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆதாரம் கிடையாது, அது ஒரு குற்றச்சாட்டு தான். சீமான் முதலமைச்சரை சந்தித்த பிறகு தான் வாங்கினார் அப்படிங்கிறத நம்ம ஆதாரமாக எடுத்துக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு யார் காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஆதாரத்தை வெளியிட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. அதுக்கு இவங்க ஏதாவது கருத்து ரீதியாக மோதியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அருவாளோட ஆயுதங்களோட ஒருத்தர், அதுவும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தினரெல்லாம் அச்சுறுத்துறது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாத விஷயந்தான். அப்படியே நெல்சன் தப்பாக பேசியிருக்காருனாலும் இவங்க காவல்துறையை தான் அணுகணும். காவல்துறையில் புகார் கொடுக்கலாம், கோர்ட்டில் கேஸ் போடலாம், அவதூறு வழக்கு தொடரலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அது லீகலாக போகிறது. பட் இந்த மாதிரி வீடு புகுந்து மிரட்டுறதோ இல்லை சண்டைக்கு போகிறதோ எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாத விஷயந்தான். அதை சட்டத்துலையுமே அதுக்கு இடம் இல்லை, நம்மளை தான் பிடிச்சி உள்ளே உட்கார வைப்பாங்க.